நன்றி வீரர்களுக்கு இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியாக இன்பமாக நாங்கள் வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. உளவியல் ரீதியாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணும்? குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருத்தல், இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழுதல், அதை விட இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ சென்ற வாரம் பிரித்தானியாவில் நடைபெற்ற ஒரு பகுப்பாய்வு நிகழ்ச்சியில் உலகத்திலேயே உல்லாச பிரயாணிகள், இன்பத்தை விரும்புகின்ற உல்லாச பிரயாணிகளின் முதலாவது நாடு இலங்கை என பரிசு பெற்றிருக்கிறது. இலங்கை நாடு பாருங்க, உங்களோட நாட்டு பெருமை. அப்ப மிக அழகான ஒரு தீவு, அங்கே ஒரு நல்ல மக்கள் கூட்டம், அங்கே நல்ல ஒரு அரசாங்கம், அங்கே இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள், மிக கிட்ட மலைகள், நதிகள், ஆறுகள், கடல். பாருங்க, உலகத்தையே ஒரு முதலாவது நாடாக நாங்கள் இந்த அழகான வளமிக்க நாட்டை பாருங்கோ, பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அடுத்த பாய்ச்சலுக்கு இது வழிகாட்டி நிற்கின்றது. ஆக சுற்றுலாத்துறை, அப்போ இதில் உங்களோட பிள்ளைகளை படிக்க விடணும். நீங்கள் ஒரு சுற்றுலா செல்லணும், மலிவாக கொஞ்சம் காசில் போய் வாரது. அப்போ வெளிநாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்திலேயே கட்டாயம் அவர் சுற்றுலாவுக்கு செல்லணும். ஏன்? அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சுற்றுலா வேணும். அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வினைத்திறனாக வேலை செய்வார். எங்கள் நாட்டில் லீவு தர மாட்டாங்க. ஆக நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த லீவை எடுத்து மனைவி மக்கள் பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா, அருகில் உள்ள கடற்கரை, சரி உங்கள் மலையகம் அல்லது கொழும்பில், இவ்வாறு நீங்கள் அந்த சுற்றுலாவை ஒரு கற்றலாக மாற்றுறது. பாடசாலையில் செய்கிற இல்லாது சில பாதுகாப்பு நடவடிக்கைகள், அது பாதுகாப்பாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் மாதிரி அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேணும். அவர்களுக்கு இந்த சுற்றுலா அனுபவத்தை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க வேணும். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு அங்கே பிரான்ஸில் படிக்கிறவர், அவர் அமெரிக்காவுக்கு 8 நாள் தாய் தகப்பன் இல்லை, டீச்சர்ஸோட போகிறார், கிரேட் 9 அங்கே ட்ரைனிங் எடுக்க போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார். பாருங்க, அப்போ நாங்கள் அப்படி வெளிநாடு போகிறதில்ல, எங்கள்கிட்ட இருக்கிற நிதியை வைத்துக்கொண்டு அதிலே ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான இந்த சுற்றுலாவை எங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக்க வேண்டும் என்று யுனெஸ்கோ நிறுவனம் சொல்கிறது. கல்விக்கு பொறுப்பான அமைப்பு. அதே நேரத்தில் எங்களோட நாட்டை மேலும், எங்களோட நகரங்களை மேலும் அழகாக்க, தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்போ இலங்கையில் பல நகரங்கள் தூய்மையாக இருக்கிறது. நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய நகரம், எங்களுடைய மண், இதில் ஒவ்வொரு மக்களும் இதில் விழிப்புணர்ச்சி மிக முக்கியமாக அடைய வேண்டிய ஒரு முக்கியமான காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு அபிவிருத்தியினுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு எங்களுக்கு கை கொடுக்கின்ற முதலாவது அந்நிய செலாவணி எக்கச்சக்கமாக வருகிறது, வரப்போகின்றது. ஆக இதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கணும் பொதுமக்கள். அப்போ வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளை கவர்தல், கூடுதலாக ஐரோப்பாவிலிருந்து வருகிறார்கள், சீனாவிலிருந்து வருகிறார்கள், இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தல், எங்களுடைய பாரம்பரிய உணவு வகைகளை மீண்டும் மீட்டு சுவையாக அழகாக அவர்களை வரவேற்றல், இது போன்ற பல செயற்பாடுகளை மேற்கொண்டு இந்த சுற்றுலாத்துறையை மேலும் மேலும் நாங்கள் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். இது எங்களுக்கு பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, நிலையான அபிவிருத்தி ரீதியாக வெளிநாட்டு செலாவணி எங்களுக்கு கொண்டு வந்து தருவது. அப்போ மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பொழுது நாங்களும் மகிழ்ச்சியாகி விடுகிறோம். ஆக எங்களுடைய அழகான நாட்டை கண்டு ரசித்து இங்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று உலகமே முதலாவது நாடாக போற்றுகின்ற நேரம், நாங்கள் எமது நாட்டை போற்றி எங்களுடைய நாட்டை ஒரு சுத்தமான அழகான நாடாக மேலும் உருவாக்கி எல்லா உலகத்தில் உள்ள மக்களும் மகிழ்ச்சியாக எமது மண்ணிலே இங்கே வாழலாம், மகிழ்ச்சியாக அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு மகிழ்ச்சியாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு இடமாக நாங்கள் மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.